சிவாய நம. நான் உங்களுக்கு அருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல், கடவுள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவர் தாங்க. அதாவது தடைப்பட்ட சுபகாரியங்கள் வந்து கை விடுறதுக்கும் சீக்கிரமாக நிறைவேறதுக்கு யாரை வணங்கலாம் அப்படின்னா காலபைரவரை வணங்கலாங்க. 12 ராசியை தன்னோட உடம்புல வந்து அங்கமாக கொண்டவர் தான் பைரவருங்க. அவர் வழிபடுறதுனால நவகிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களுமே நீங்குங்க. திருமண தடை, பித்திரு தோஷம் உள்ளிட்டவை அத்தனையுமே நீங்கி வருங்க. அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காலபைரவர் வந்து வணங்குறது ஐதீகம். அதாவது தேய்பிறை அஷ்டமினோ நீங்கள் பாருங்கள், அந்த அன்றைக்கி காலபைரவர் கோயிலில் பூசை நடக்குங்க. அதாவது அந்த தேய்பிறை அஷ்டமி வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வர்றது மிகவும் சிறப்பாக இருக்குங்க. பைரவரை வந்து வழிபட்டால் மன அமைதி, குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி, கையில் காசு பணம் பொருளுங்க, செல்வ வளம் உண்டாகும், தடைப்பட்ட சுப காரியங்கள் இணைதே கூடி வருங்க. கடன் கொடுத்துருந்தோம்னா அந்த காலபைரவர் நம்ம பூஜை பண்ணிட்டு வரும்போது அந்த கடன் சீக்கிரம் வசூலாகுங்க. இதில் வந்து தேய்பிறை அன்னைக்கு வந்து ராகு கால நேரத்தில் சொர்ணகர்ஷ்ண பகவான் காலபைரவர்னு இருப்பாருங்க. அவருக்கு வந்து நம்ம மந்திரங்களை தொகுத்து வணங்கணுங்க. அப்புறம் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரவர் கார்த்தி அப்படிங்கிறது வந்து ஒரு 108 தடவையோ, காயத்ரி வந்து 108 தடவோ அல்லது 1008 தடவோ வந்து நம்ம வந்து சொல்கிறது நல்லது. இதன் மூலமாக அந்த தீய சக்திகள் வந்து நம்ம விட்டு விலகி, துர்குணங்களும் நம்மளை விட்டு விலகி காலபைரவர் நம்மளுக்கு அருள் பாலிப்பார் என்கிறது ஐதீகங்க. இந்த நேரத்தில் வந்து அதாவது அந்த நம்ம தேய்பிறை அஷ்டமி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து இரவு நேரத்தில் தான் வந்து காலபைரவர் வந்து வணங்கணும். மாலை நேரத்துலையோ அல்லது இரவு நேரத்துலையோ, அதாவது இந்த ராகு காலத்துலேயோ அல்லது ராகு காலம் தவந்தால் நைட்டு வந்து 6 மணிக்கு மேலேயே வந்து காலபைரவர் வணங்கிட்டு வர்றது சிறப்புங்க. இந்த காலபைரவர் பார்த்திங்க அப்படின்னா பல காலபைரவர் இருந்தாலும் சொர்ணகர்ஷ்ண காலபைரவர் வந்து வணங்குறது வந்து சிறப்பாக இருக்கும். இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, காலபைரவர் நினைச்சாலே போதும், காலபைரவர் நம்ம கூட காவலுக்கு இருப்பார். அது மட்டும் இல்லை, சிவன் கோயிலில் நீங்கள் அதாவது காலபைரவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பல பேர் எங்கிட்ட கேட்குறாங்க. சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா காலபைரவர் தனியாகவே வந்து தெற்கு முகமாகவும் இருப்பார். ஒரு சில கோயிலில் பல முகங்களை திருப்பி நிறுத்தியிருக்கிறாங்க. அங்கே போய் காலபைரவர், அதாவது அங்கே நாய் வாகனத்தோடு வந்து காலபைரவர் இருப்பாருங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தா சனீஸ்வரனுக்கு குருன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது சனி திசை நடக்கும் போது, சனி பயிற்சி ஏற்பட்டாலும் சனி திசை நடக்கும் போதோ நீங்கள் சனி கும்பிட்றீங்களோ இல்லையோ, சனி பகவான் கும்பிட்றீங்களோ இல்லையோ, இந்த காலபைரவருக்கு ஒரு பூசை வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காலபைரவரோட நம்ம அருளோட வந்து சனி பிரதி வந்து நம்மளுக்கு சரியாகுங்க. அதனால் வந்து காலபைரவரை முதல்ல கும்பிடுங்க. சனிக்கிழமை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் தாங்க. அந்த அன்னைக்கு கும்பிட்டு வாங்க. சிவாய நம்ம இந்த சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்தால் நல்லது.